அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மாங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விபத்து. எந்த மாதிரி விபத்துன்னா, ஸ்கூல் வேன் வந்து லெவல் கிராசிங்கை கேட்டு மூடாதனால தாண்டி போகும்போது ரயில் மோதி பள்ளி குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா 3-4 பேர் இறந்துட்டுருக்காங்க. அதில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்கா தம்பி 2 பேர் அதில் வந்து இறந்துட்டுருக்காங்க. சகோதர சகோதரிக்கு 2 பேர் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க. இதுக்கு யார் காரணம் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, கேட் கீப்பர் வந்து கேட்டை மூடலை, தூங்கிட்டார் அப்படின்றார். கேட் கீப்பர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, வேன் டிரைவர் வந்து கேட்டை மூடக்கூடாது, கிராஸ் பண்ணணும், மூடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு அங்கேருந்து அந்த தரப்புலேருந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் யார் சொல்கிறத நம்புறது? 2 பேருமே வந்து தான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொன்னாங்கன்னா, எந்த பக்கம் உண்மைங்கிறது யாராலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப கொடுமையான விஷயம். ஸ்கூல் குழந்தைகள் இந்த மாதிரி விபத்தில் இறந்து போகிறது. சமீப காலமாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உயிரிழப்புகள்ங்கிறது உண்டான செய்தி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடிபடுது. 200-250 பேர், திடீர்னு பார்த்திங்கன்னா 10, 20, 50 இந்த மாதிரி ஒரு கொடுமையான செய்திகளாகவே வரிசையாக வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்திகளை படிச்சுட்டு உடனே கடந்து போயிடுறாங்க. தங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள் நிறைய பொதுமக்களாக இருக்கும்போது பரிதாபப்பட்டுட்டு 4 கருத்து சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கடந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்கதையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து யாரும் யோசித்து பார்க்குறதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அலட்சியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய அலட்சியங்கிற ஒன்று விஷயத்தினால தான் நிறைய இந்த மாதிரியான உயிரிழப்புகள் நடக்குது. கேட் கீப்பர் செஞ்சது தப்பாக இருந்தால் அவங்ககிட்ட இருக்கிறது அலட்சியம். அதே மாதிரி டிரைவர்கிட்ட இருந்தது தப்பாக இருந்ததுன்னா அவங்ககிட்ட இருந்ததும் அலட்சியம். இந்த அலட்சியத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிரிழப்புகள் இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறது யார்? ஏதோ அப்பாவி மக்கள், குழந்தைகள், இவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தப்பிச்சிடறாங்க. எங்கேயாவது நம்ம செய்தி படிக்கிறோமா, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க, ஆக்சிடெண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கும்பலாக கிடையவே கிடையாது. அப்பாவி பொதுமக்கள் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால பெரும்பாலும் பாதிக்கப்படுறது இவங்க தான். இந்த அலட்சியத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி தப்புகள், உயிரிழப்புகள் நடக்குது. இன்னும் என்னென்ன நடக்க போதோ அந்த அலட்சியத்தினால எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி அலட்சியமாக இருந்து அடுத்தவங்க உயிரை வாங்குவீங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் அலட்சியத்தை தவிருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அலட்சியமாக இருக்காதீங்க.